2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தல். தமிழக தேர்தல் களத்தில் நடிகர் விஜயன் அலை. இதனால் அரசியல் கட்சிகளுக்கு பெரும் பதட்டம். மாற்றம் ஏற்படுமா அல்லது இது ஒரு திரைப்பட கவர்ச்சியா என்ற எண்ண ஓட்டம். இந்த நிலையில் நடிகர் விஜய் எங்கு சென்றாலும் மக்கள் வெள்ளத்தில் மூழ்குகிறார். பொதுமக்களும் அவரை பின்தொடர்ந்து வரத் தொடங்கிவிட்டனர். ஏராளமானோர் அவருக்கு மாலைகளை வீசி பரிசுகளை வழங்கி வரும் சூழலில் விஜயின் பாதுகாப்பு எந்த அளவுக்கு சரியாக பின்பற்றப்படுகிறது என்பதை கணிக்க இயலவில்லை. பிரச்சார கூட்டங்கள் அடிக்கடி ரத்து செய்வதும் மாற்றப்படுவதும் சரியான நேரத்திற்கு செல்லாமை போன்றவையின் காரணமாக விஜயின் பிரச்சார திட்டம் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக பெரும் பதட்டமான சூழலை ஏற்படுத்துகிறது. கரூர் சம்பவத்திற்கு பின் இதில் மாற்றம் செய்யப்படும் என்று நினைத்த நிலையில் தற்போது வரை அவருடைய பிரச்சார திட்டத்தில் உறுதித்தன்மை மிகவும் கேள்விக்குறியாக இருக்கிறது. இதைவிட முக்கிய அம்சம் அவருடைய பாதுகாப்பு. ஒரு நடிகர் என்ற முறையிலும் அரசியல் கட்சி தலைவர் என்ற முறையிலும் அவருக்கு பாதுகாப்பு அளிப்பது ஜனநாயக கடமை. இந்த சூழலில் நடிகர் விஜய் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்து வரும் நிலையில் தனது பாதுகாப்பை பற்றி அவர் யோசிக்கிறாரா என்பது கூட தெரியவில்லை. கட்சி நிர்வாகிகளும் அதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாகவும் காவல்துறையும் இதில் அக்கறை செலுத்தியதாகவும் தெரியவில்லை. இந்த சூழலில் நடிகர் விஜய் நடித்து வெளிவந்திருக்கும் ஜனநாயக படம், இந்த படம் சென்சார் போர்டின் பார்வையில் பட்டு சிக்கி திக்குமுக்காடி இன்று வரை வெளிவரவில்லை. இதையடுத்து இந்த படம் வெளிவருமா என்ற கேள்வி தேர்தலுக்கு பின் என்ற பதில் வந்த நிலையில் தற்பொழுது நேற்று இந்த படத்தை பற்றிய 5 நிமிட முக்கிய காட்சிகள் இணையதளத்தில் வெளிவந்த சூழலில் திடீரென்று டெலிகிராம் பக்கத்தில் முழு திரைப்படமும் வெளிவந்தது. வெளியிட்டது யார், ஏன், இது விஜய்க்கு சாதகமான சூழலா அல்லது பாதகமான சூழலா என்ற நிலையில் அதில் மத பிரச்சனை இருப்பதாகவும் ஒரு கருத்து தற்பொழுது தீவிரமாக பரவி வருவது மிகவும் ஆச்சரியத்துக்குரியது. திடீரென்று எழும்பிய இந்த கேள்வி பல்வேறு கேள்விக்குறைகளை எழுப்பி வருகிறது. நடிகர் விஜயும் தனது பாதுகாப்பு விஷயத்திலும் கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் மக்கள் முன்னணி தலைவராக இருக்கும் ஒரு அரசியல் கட்சி தலைவர் பொதுக்கூட்டங்களில் கலந்து கொள்ளும் போது உரிய பாதுகாப்பு முறைகளை கையாள வேண்டும். அவரை நோக்கி திடீர் என்று வரும் பாட்டில்கள், கூல்ட்ரிங்க்ஸ், திடீரென்று கொடுக்கப்படும் இளநீர்கள், இப்படி ஒவ்வொரு பொதுமக்கள் மற்றும் தொண்டர்களின் எதிர்பார்ப்புகள். இந்த நிலையில்தான் ஜனநாயக படத்தின் கேசட் படத்தினுடைய முக்கிய காட்சிகள் வெளியிடப்பட்டுள்ளது. இதுவும் டெலிகிராமில். இதை பற்றி திரையுலகமே அதிர்ந்த நிலையில் யாரும் எதிர்பாராத சூழலில் நடிகர் ரஜினிகாந்த் திரையுலகம் இதை எதிர்த்து இதற்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார். அதேபோல் நடிகர் கமலஹாசனும் இந்த விஷயத்தில் பலத்த கண்டனத்தை தெரிவித்துள்ளார். திரைப்பட தயாரிப்பாளர்கள் மற்றும் தென்னிந்திய திரைப்பட சங்கமும் இதற்கான நடவடிக்கை கடுமையாக இருக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளது. 500 கோடி ரூபாய் தயாரிப்பில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் ஏனோதான என சமூக வலைதளங்களில் வெளிவருவது படத்தை தயாரித்தவருக்கு பெருத்த நஷ்டத்தையும் திரையரங்களுக்கு பெரிய பாதிப்பையும் ஏற்படுத்தும் என்பதில் மாறுபட்ட கருத்து இல்லை என்றாலும், ஒரு திரைப்படத்திற்கே இந்த நிலை என்றால் இன்றைய அரசியல் சூழலில் நடிகர் விஜயின் சூழல் மிகவும் கடுமையாக இருக்கிறது. பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டியது யார் என்று
பல்வேறு கருத்துகள் பகிரப்பட்டாலும் முதலில் ஒரு கட்சியின் தலைவருக்கு பல்வேறு பொறுப்புகள் இருக்கின்றன. அதில் தன்னை பாதுகாத்துக் கொள்வதிலும் முக்கியம். திடீரென்று வாகனத்தை விட்டு இறங்கி சைக்கிள் ஓட்டுவது, இடையிலே கூட்டத்திற்கிடையில் சிக்கிக் கொள்வது போன்றவை ஆபத்தானவை. எம்ஜிஆர் போன்ற அரசியல் கட்சி தலைவர்கள் இது போன்ற திடீரென்ற ஒரு செயலை செய்வதில்லை. ஏனென்றால் அவரை பின்பற்றுபவர்களுக்கு குழப்பமான சூழலை ஏற்படுத்திவிடும். அதேபோல் அவரது வாகனத்தை நோக்கி எரியப்படும் பொருட்கள் பூமாலையாக இருந்தாலும் சரி, பெப்சி பாட்டிலாக இருந்தாலும் சரி, அதிலும் இருக்கும் ஆபத்தை உணர வேண்டும். இத்தகைய சூழலில் வேனின் மீது ஏறுவது, வேல் கொடுப்பது போன்ற செயல்களில் தொண்டர்கள் ஆர்வ மிகுதியால் ஈடுபட்டாலும் விஷமிகள் ஏதாவது அவருக்கு காயத்தை ஏற்படும் விதத்தில் செய்துவிட்டால் அதன்பின் வருந்தி பயனில்லை. எனவே இன்றைய அரசியல் சூழல், தேர்தல் இவற்றை கருத்தில் கொண்டு மிகவும் எச்சரிக்கையுடனும் பாதுகாப்புடனும் தனது பயண திட்டத்தை நடிகர் விஜய் தீட்ட வேண்டும் என்பதே பொதுவான கருத்து. இதில் சமரசம் செய்து கொள்வது ஆபத்தானது. ரசிகர்கள் விருப்பப்படுகிறார்கள் என்று எந்தவிதமான முன்னெச்சரிக்கையும் இன்றி களத்தில் இறங்குவதும் பார்ப்பதற்கு மிக பிரம்மாண்டமாகவும் எளிமையாகவும் தெரிந்தாலும் இது ஆபத்தானது. நடிகர் திலகம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போன்றவர்கள் தங்களது பாதுகாப்புக்கென்று ஒரு சில ஏற்பாடுகளை செய்து அதன்படி தங்கள் கூட்டத்தை வழிநடத்தினார்கள். அவர்களுடைய பாதுகாப்பு முக்கியம் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். எனவேதான் எந்த விதமான விஞ்ஞான சூழல், டெக்னாலஜி காலகட்டத்தை மீறி அவர்கள் பாதுகாப்புடன் பொதுமக்களை சந்திக்க முடிந்தது. எனவே திட்டமிடாத ஒரு சில செயல்கள் பெருத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கு பாதகத்தை ஏற்படுத்திவிடும். யாராலும் சில விஷயங்களை கட்டுப்படுத்த முடியாது என்பதால் நாம் தான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை தலைவர்கள் உணர வேண்டும். இன்றைய காலகட்டம் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய இணையதள காலகட்டம். எனவே நடிகர் விஜய் போன்றவர்கள் பொதுக்கூட்ட நிகழ்ச்சிக்கு வரும் முன் நல்ல திட்டமிடுதல், பாதுகாப்பு ஏற்பாடுகள் போன்றவற்றை முறையாக செய்து அல்லது அனுபவம் மிக்கவர்களிடம் ஒப்படைத்து அதன்படி செயல்பட்டால் எந்த விதமான பாதிப்பும் இருக்காது.